எண்ணற்ற மகான்கள் இந்த ஆலயத்திற்கு வந்து சென்றிருக்கிறார்கள். இந்த அற்புதமான இடத்துல இருக்கக்கூடிய இந்த சிவனோட ஆலயத்தில் ஒரு அற்புதமான திருக்குளம் காணப்படுகிறது. அந்த திருக்குளத்திற்கு நடுப்புற ஒரு மண்டபம் காணப்படுகிறது. இந்த நீர்நிலையை பார்த்தவுடனே நம்ம அத்தனை பேரும் மனமும் ஒரு ஆனந்தமான ஒரு ஜொலுஜொலுப்பான ஒரு எண்ணத்தோடு இருக்கும். அந்த தண்ணீரை பார்த்தோம் அப்படின்னாலே அவ்வளவு குளிர்ச்சியாக இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு நீர்நிலை, ஒரு குளமானது இங்கே காணப்படுகிறது. ஒரு சிவாலயத்திற்கு என்னென்ன சிறப்புகள் உண்டோ, என்னென்ன வைபவங்கள் உண்டோ அத்தனையும் இங்கே வெகு சிறப்பாக நடைபெறுகிறது. ஒரு பிரதோஷ தினமாக ஈஸ்வரனுக்கு அபிஷேகம், நந்தியம்பெருமானுக்கு அபிஷேகம். ஒரு விநாயகர் சதுர்த்திக்கு உண்டான வைபவமாக அந்த விநாயகர் சதுர்த்தியில் இந்த வருடம் முழுக்க இந்த விநாயகப் பெருமான் ஆலயத்தில் கோலாகலமாக நடைபெறுமாம். அதை தவிர சங்கடகர சதுர்த்தியாக மாதம் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி தினத்தன்று இந்த விநாயகப் பெருமானுக்கு அற்புதமான அபிஷேகம், அலங்காரம். முருகன் இருக்கார், நாகர்கள் இருக்கு. அற்புதமான இந்த ஆலயத்தில் ஒரு அனைத்து விதமான தெய்வங்களையும் நாம் தரிசிக்க முடியும். இந்த ஆலயத்தை தரிசிக்கணுங்கிற ஆவல் நமக்கு வருது இல்லையா? இந்த ஆலயம் எந்த இடத்துல இருக்குது? அபிதகுஜாம்பாள், அர்த்தநாரீஸ்வரர், அற்புதமான இந்த ஆலயம். ஒரு நீர்நிலை, ஒரு குளத்தை பார்க்க முடியும். இந்த ஆலயத்தை எங்கே தரிசனம் பண்ணணும் அப்படின்னா, வேலூர் மாவட்டத்தில் காட்பாடி வட்டத்தில் அம்முண்டிங்கிற ஒரு கிராமத்தில் இந்த ஆலயத்தை நாம் தரிசனம் செய்ய முடியும். அற்புதமான இந்த ஆலயத்தை தரிசிக்கக்கூடிய தினத்தை நாம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்க வேண்டும். நாளைய நிகழ்ச்சியில் இன்னொரு அற்புதமான ஆலயத்தை தரிசிக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பி. சுவாமிநாதன். நன்றி, வணக்கம். இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய முருகக் கடவுள் ஆறுமுகன்னு சொல்லுவோம். அந்த ஆறுமுகனுக்கு பாலபிஷேகத்தை பண்ணி நம்ம தரிசனம் பண்ணினா நமது பிரார்த்தனைகள் அத்தனையும் நிறைவேறுமா. சிவனை தரிசனம் பண்ணணும் கைலாசநாதர், அம்பாளை தரிசனம் பண்ணினோம் காமாட்சி. எல்லா உபசன்னதிகளும் இந்த ஆலயத்தில் அமைந்திருக்கின்றன என்றாலுமே இந்த ஆறுமுகனான இந்த சுப்பிரமணிய கடவுளுக்கு ஒரு பாலபிஷேகத்தை பண்ணி தரிசனம் பண்ணினா எல்லாமே நிறைவேறும். முருகா என்று நெஞ்சம் கண்டு மயிலேறி வருவாயே வடிவேலனே. முருகா முருகா என்று உருகும் நெஞ்சம் கண்டு மயிலேறி வருவாயே வடிவேலனே. பன்னிரு விழிகளால் பரிவுடன் காத்திடும் உன்னிரு கரங்களால் புவனமும் வாழ்ந்திடும் வேலிருக்க வினை ஏது எனக்கையனே. நீ இருக்கும் தமிழ் கொண்டு உனை பாடுவே. முருகா முருகா என்று உருகும் நெஞ்சம் கண்டு மயிலேறி வருவாயே வடிவே
பாலனும் கலங்குவான் வேலனை பார்க்கவே பக்தியின் முகம் காட்டி அருள்வாயையா. தேவியர் இருவரை மார்பிலே தாங்கியே சக்தியின் வேல் கொண்டு காப்பாயப்பா. அன்பரின் வாழ்விலே அருள் தந்த ஜோதியே என்னிடும் போதிலே என் முன் தோன்றியே. அன்பரின் வாழ்விலே அருள் தந்த ஜோதியே. இன்னொரு சிறப்பான திருச்சன்னதி இந்த ஆலயத்தில் என்னவென்றால் துர்க்கையம்மன் திருச்சன்னதி. ஒரு துர்க்கை அப்படின்னா நம்ம எப்படி தரிசனம் பண்ணியிருக்கோம்? அம்பாள் நின்ற திருக்கோலத்தில் நம்ம தரிசனம் பண்ணியிருக்கோம். இந்த ஆலயத்திலையும் நின்ற திருக்கோலம் தான். ஆனால் அம்பாளுடைய தலையானது, இந்த துர்காதேவியின் தலையானது இடப்பக்கமாக சற்றே சாய்ந்த நிலையில் காணப்படுமா. இடப்பக்கம் தலை இப்படி சாய்ஞ்சிருக்குமா. என்ன காரணம் அப்படின்னா, இப்போ யாரான ஒருத்தர் நம்மக்கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னா அவங்க பேசுகிறத கேட்கணுங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், லேசாக தலையை அப்படி சாய்ப்போம் இல்லையா. அதே போல் இந்த ஆலயத்திற்கு வரக்கூடிய பக்தர்கள் அத்தனை பேரையும் அவர்கள் தன்னிடம் தெரிவிக்கக்கூடிய பிரார்த்தனைகளையும் இந்த துர்காதேவி ஆகப்பட்டவள் தனது சிரசை சற்றே இடப்பக்கமாக சாய்த்து கேட்கிறாளாம். இந்த அம்பாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணும்போது அம்பாளை பற்றி ஏதான ஒரு பாடலை நாம் பாடுவது சிறப்பு என்று ஆலய அர்ச்சகர் சொல்கிறார். சரி, நமக்கு பாடத் தெரியல, அம்பாளோட பாட்டும் நமக்கு தெரியாது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? இந்த அம்பாளை எப்படி வணங்கணும்? ஏ துர்காதேவி சரணம், துர்காதேவி சரணம். இதுபோல் எளிமையான பிரார்த்தனைகளை மட்டுமே நாம் தெரிவித்தாலுமே இந்த துர்காதேவி ஆகப்பட்டவள் நமக்கு அருளை விடுவாளாம். ஓம் துர்காயை நமஹ, ஓம் சிவாயை நமஹ, ஓம் மகாலட்சுமை நமஹ, ஓம் மகாகௌரியை நமஹ, ஓம் சண்டிகாயை நமஹ, ஓம் சர்வஜ்ஞாயை நமஹ, ஓம் சர்வலோகேசாயை நமஹ, ஓம் சர்வகர்மபலப்பிரதாயை நமஹ, ஓம் சர்வதீர்த்தமய்யை நமஹ, ஓம் புண்ணியாயை நமஹ, ஓம் தேவயோனயே நமஹ, ஓம் அயோனிஜாயை நமஹ, ஓம் பூமிஜாயை நமஹ, ஓம் நிர்குணாயை நமஹ, ஓம் ஆதாரசக்தியை நமஹ, ஓம் அனீஸ்வரியை நமஹ, ஓம் நிர்குணாயை நமஹ, ஓம் நிரஹங்காராயை நமஹ, ஓம் சர்வகர்வ விமர்தின்யை நமஹ, ஓம் சர்வலோகப்பிரியாயை நமஹ, ஓம் வாண்யை நமஹ, ஓம் சர்வவித்யாதிதேவதாயை நமஹ, ஓம் பார்வத்யை நமஹ, ஓம் தேவமாத்ரே நமஹ, ஓம் வனீசாயை நமஹ, ஓம் விந்தியவாசின்யை நமஹ. கைலாயநாதர தரிசனம் பண்ணினோம், காமாட்சி அம்பாளை தரிசனம் பண்ணினோம், வள்ளி தெய்வானி சமேத ஆறுமுக பெருமான தரிசனம் பண்ணினோம், துர்காம்பிகை தரிசனம் பண்ணினோம், நவகிரகம், பைரவர், விநாயக பெருமான், பிரம்மா, இப்படி எல்லா சன்னதிகளும் இந்த ஆலயத்தில் உண்டு. இந்த கைலாசநாதரை நம்ம தரிசனம் பண்ணினோம் அப்படின்னா ஒரு கையிலையங்கிரியில் திருக்காட்சி தரக்கூடிய அந்த சிவபெருமானையே வணங்கின பலன் நமக்கு கிடைக்குமா. நமக்குள்ள இருக்கக்கூடிய பிரார்த்தனைகளை இந்த தெய்வங்களிடம் தெரிவித்து இந்த தெய்வங்களோட பரிபூரணமான அருளை பெற்று வாழ்வாங்கு வாழ இந்த தெய்வங்கள் நமக்கு அருள வேண்டும் என்று நாம் பிரார்த்தித்துக் கொள்ள வேண்டும். இந்த அற்புதமான ஆலயம் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஏகாட்டூர் அப்படிங்கிற அற்புதமான ஒரு கிராமத்தில் இந்த ஆலயமானது அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தை தரிசிக்கக்கூடிய நாளை நம் அத்தனை பேரும் அந்த கைலாசநாதனின் கருணையோடு என்றைக்கு கிட்டுமோ இந்த பாக்கியம் என்றெல்லாம் ஏங்கி காத்திருக்க வேண்டும். நாளைய நிகழ்ச்சியில் இன்னொரு அற்புதமான ஆலயத்தை தரிசிக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பி. சுவாமிநாதன். நன்றி, வணக்கம்.